சார், இந்த வருஷம் தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு உங்களுடைய கருத்து? தனுசு ராசிக்கு ராசி அதிபதி 8ல மறைறாரு. ஆனா 8ல மறைஞ்சாலும் அவர் உச்சம் அடைறாரு. அப்ப ராசி அதிபதி 8ல மறைஞ்சு உச்சம் அடைறது ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குதுங்க. தனுசு ராசிக்காரங்க நல்லதும் இருக்குது, பிளஸ் ஒரு கெட்டதும் இருக்குது. இது ராசிக்காரங்க உணர்ந்துக்கணும். அப்ப அது உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில மேன்மை முடியும். ஓகே, அவர் தனுசு ராசிக்காரர் 8ல போய் குரு உச்சமானா சார். தனுசு ராசிக்காரருக்கு இந்த வருஷத்துல அவருடைய 5ஆம் பார்வைக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடுக்காக முயற்சி பண்றவங்க, ஒரு பாஸ்போர்ட்ல பெண்டிங் இருக்க அதுக்கு நிவர்த்தியாகி வெளிநாடு போற அமைப்பு, வெளி மாநிலங்கள் போற அமைப்பு இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசுக்கு 2ஆம் பாவத்தை சனி பகவானோட வீட்டை பார்க்கறதுனால அவங்களுடைய வருமானம் மிகவும் சிறப்பா இருக்கும். பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்று சேரும். இந்த குடும்பங்கள்லாம் ஒன்னா சேரும். கருத்து வேறுபாடுகள் ஒழுங்கும். கண்டிப்பா. இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, தனுசு ராசிக்கு சனி பகவான் 10வது பார்வையா தனுசு ராசியை பாக்குறாரு. அப்ப ராசினர் ஜாதகருக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட தொந்தரவு கொடுக்கும் இல்லையா? அப்ப அவர் என்ன பண்ணலாம்னா, ராசி அதிபதி 8ல போய் உச்சம் அடைஞ்சு மறைறாரு. அப்ப என்ன பண்ணலாம்னா, திருக்கடையூர் போயிட்டு ஆயுள் சோமம் பண்ணலாம். முதியோர் இல்லத்துல சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். தாராளமா செய்யலாம். அது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் சார். இல்ல முதியோர்களுக்கு பாத்தீங்கன்னா போர்வை வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு போத்திக்கிறது போர்வை வாங்கி கொடுத்தாலும் நல்லதுதான். தனுசு ராசிக்காரருக்கு சார் இந்த வருஷத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வைக்கு 4ஆம் பாவத்துல விழுறதுனால வீடு வாகனம் சம்பந்தமா லோன் மாதிரி வாங்கி பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். வீடு சம்பந்தமா விரயம் பண்ணுவாங்க, ஒரு வாகனம் சம்பந்தமா விரயம் பண்ற மாதிரி போரும் சார். தனுசு ராசிக்காரர்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாங்க. ஏன்னா தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும். ஆனா வரக்கூடிய வருமானம் என்னன்னா சுப விரயம் அதிகமாப்படுத்துவாங்க. புதுசா வீடு கட்டலாம், இல்லைன்னா ஒரு வண்டி வாங்கலாம். அவங்களுடைய எண்ணமே அதுதான் போகும். கொஞ்சம் லக்ஸுரியான மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் அடையக்கூடிய வீடு. அப்ப லக்ஸுரியா திங்க் பண்ண ஒரு கார் வாங்கலாம், ஒரு புல்லட் வாங்கலாம் அப்படின்னு அவங்களோட திங்கிங்கா இருக்கும். அப்ப வரக்கூடிய வருமானத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுப விரயத்துக்கு கொண்டு போவாங்க. தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு வேற எது மாதிரியான கோவில் வழிபாடுகள் இருக்கலாம்? நவகிரகங்கள் வழிபாடு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்குங்க ஐயா. 9 நவகிரகங்கள் போயிட்டு வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். கண்டிப்பா. ஓகேங்க சார். அப்படின்னா தனுசு ராசிக்கு சனி பகவான் தன்னுடைய ராசியை பாக்குறதுனால நவகிரக கோயில் போயிட்டு வந்தா இன்னும் சிறப்பு கொடுக்கும். கண்டிப்பா அது நல்லதுதான். அதே போல தனுசு ராசிக்கு சனி பகவான் பாக்குறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாட்டி வழிபட்டால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும்.